ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். 4 மிளகு இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் கூடிய ஒட்டுமொத்த பண பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி, பொறாமை இது எல்லாத்தையும் விலக்கிக்க முடியும். இது எல்லாம் போயிட்டாலே உங்கள் வீட்டில் தானாகவே பணம் வர தொடங்கிடும். இன்றைக்கி பணத்துக்கு பின்னாடி ஓடாத மனுஷனே இருக்க முடியாது. பெட்டி பெட்டியாக பணத்தை அடுக்கி வச்சவங்களும் பணத்துக்கு தான் ஓடுறாங்க, பணம் இல்லாதவங்களும் பணம் சம்பாதிக்க தான் ஓடுறாங்க. அப்படி சம்பாதிக்கோட பணம் நம்மள்ட்ட தங்குதா? நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு சரியாக வருதா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் நிலையாக இருக்கான்னு சொன்னால் உடனே எல்லோட பதிலும் இல்லைன்னு தான் இருக்கும். அப்படின்னா பணம் கையில் தங்கிறதுக்கு என்ன தான் செய்யணும்? நிறைய சம்பாதிக்கிறோம், கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் பணம் தங்க மாட்டேங்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கண் திருஷ்டி, தேவையில்லாத போட்டி, பொறாமை தான். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான மிளகை வச்சே செய்யலாம். 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்லேயும் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மிளகை தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதாது, சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்ம கையில் தங்கணும். பணம் நம்ம கையில் தங்கணும்னா பணம் தங்குவதற்கான ஈர்ப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் பணம் நம்மளை தேடி வரும். பணம் நம்மளை தேடி வரணும்னா நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்தா மட்டும் பத்தாது, சம்பாதிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யணும். அப்படி செஞ்சும் பணம் உங்களுக்கு கையில் வராமல் இருக்கா அப்படின்னா நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை வியாழக்கிழமைகள்லையும், வெள்ளிக்கிழமைகள்லையும், ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மிளகு. இப்போ குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு நபருக்கும் 4 மிளகு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வியாழன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது மாலை 6 மணிக்கு மேலே தான் செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க கையில் 4 எண்ணிக்கையில் மிளகை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வீட்டோட நிலைவாசல் படிக்க வாங்க. நிலைவாசல் படிக்க வந்துட்டு உங்கள் தலையை சுற்றி திஷ்டி கழிக்கிற மாதிரி இடது பக்கம் 3 முறையும் வலது பக்கம் 3 முறையும் அந்த கையில் 4 மிளகை வச்சுட்டு சுற்றி போடணும். சுற்றிட்டு அந்த மிளகை என்ன பண்ணணும்னா 4 மிளகு கையில் வச்சுருக்கீங்களே அந்த 4 மிளகையும் ஒரு திசையில் போடுங்க. 4 திசையில், மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்குன்னு 4 திசைகள்லையும் அந்த ஒரு மிளகை தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இதை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வரிசையாக செய்யணும். ஒருவேளை உங்கள் மிளகை நீங்கள் தூக்கி போடும்போது உங்கள் பக்கத்தில் விழுந்துட்டாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தூக்கி போடுறது மட்டும்தான் கணக்கு. மிளகை எப்படி தூக்கி போட்டால் பணம் வருமா? மிளகை எப்படி தூக்கி போடுறதால பணம் வராது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்ககிட்ட தங்காமல் வீண் வரைய வீண் செலவாகுதுல, அதெல்லாம் தடுக்கப்படும். தேவையில்லாத கண் திருஷ்டி, உங்களோட வளர்ச்சியை பார்த்து யாராவது போட்டி பொறாமல் படுறாங்கன்னா அந்த போட்டி பொறாமை உங்கள் பக்கத்திலே வராது. மிளகுக்கு கெட்டதை அழிக்கக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இருக்குது. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை இது விரட்டி அடிச்சிடும். அது மூலயமா நேர்மறையான சக்திகள் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். அப்போ தானாகவே உங்களை தேடி பணம் வந்துடும். செல்வ செழிப்போடு இருப்பீங்க. முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.